ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம். இப்போ நாங்கள் இந்தியா ட்ரிப்புக்கு போகும்போது உள்ள ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தடவை நாங்கள் எத்திகாட் ஏர்லைன்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். நைட் வந்து 9 o'clock இருந்துச்சு ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் வந்து 5 o'clockலாம் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். யாரு எப்போ மாமி இப்போ வா. சில நேரம்லாம் வந்து செக்இன்லாம் முடிச்சுட்டு மூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிரும். அதனால சரி கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிடலான்னு தான் நாங்கள் வந்து ஏர்லியாகவே கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. ஆனால் சீக்கிரமே கிளம்புனதும் ரொம்ப நல்லது தான் ஒரு விதத்தில். ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஃப்ராக்கு வந்து போர்டிங் பாஸில் கொஞ்சம் இஷ்யூ வந்துடுச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அப்புறம் வந்து எங்களுக்கு அந்த செக்இன் விட்டு தாண்டதுக்கே வந்து ஒரு 2 hours மேலேயே ஆயிடுச்சு எங்களுக்கு. மாமிலாம் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இந்த தடவை டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு போல், வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் வரணும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்புறம் ஒரு வழியாக அஃப்ராவுக்கு போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா வாஷிங்டனில் இருந்து அபுதாபி வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. அபுதாபி டு ட்ரிவாண்ட்ரம் வந்து தரல. அங்கே போயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து. மாமா மாமிக்கு வந்து வீல் சேர் தான் போட்டிருந்தோம். அதனால அவங்கள ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து செக்யூரிட்டி செக்கில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால வந்து மாமா மாமிக்கு வந்து லேட் பண்ணல, அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்கள டைரெக்டாகவே ஃப்ளைட்லேயே உட்கார வச்சுட்டாங்க. அனஃப் வந்து ரொம்ப கேட்டுகிட்டே வந்தா, அம்மா அப்பாவை காணுமே, எங்கே உள்ளே போயிட்டாங்களா, உள்ளே போய் உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி கேட்டுகிட்டே வந்தான். அப்புறம் எங்களுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளைட்குள்ளே ஏறிட்டோம். அஃப்ராவுக்கு பார்த்திங்கன்னா போர்டிங் பாஸில் இஷ்யூ இருந்தனால அவளுக்கு ஃபுட்டு கொடுக்கல. பேபி ஃபுட்டு வந்து நாங்கள் போட்டிருந்தோம், அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு போல். அவங்களுக்கு வந்து எதுவுமே தரல அவளுக்கு. நல்ல வேலை நான் வீட்டிலேருந்து கொஞ்சம் அவளுக்கு கஞ்சி ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தேன். அதை தான் நான் அவளுக்கு கொடுத்தேன். அப்புறமா நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு அவளுக்கு. கொஞ்சம் ப்ளேஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தனால அவளுக்கு லேட் ஆச்சு. அதனால் பசி இருந்தனால கொஞ்சம் பால் மட்டும் வாங்கி கொடுத்தேன். குடிச்சிட்டு அப்புறம் தூங்கிட்டா. நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் தானே, ஸோ அதனால் 14 hours வந்து பிரச்சனை இல்லை. அதில் 12 hours வந்து கம்ப்ளீட்டாக தூங்கிட்டான். எத்திகாட் பார்த்திங்கன்னா ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணி அப்புறம் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் எல்லாமே ஃபுட்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டா. ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை எழுப்பி விட்டுட்டோம். ஏன்னா வந்து சில பசங்களுக்கு ஃப்ளைட் லேண்ட் ஆகும் போதும் சரி, டேக் ஆஃப் ஆகும் போதும் சரி காது வலி வரும். அதனால அந்த டைமில் ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு குடிக்க கொடுத்துட்டு இருந்தால் அந்த காது வலி வராமல் இருக்கும். அதனால தான் அவளை தூங்க விடாமல் சரி கொஞ்சம் சீக்கிரமே எழுப்பிடலாம்னு எழுப்பி விட்டுட்டோம். அப்புறம் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட் ஃப்ளைட் அபுதாபி டு ட்ரிவாண்ட்ரம் தான் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து அபுதாபி ஏர்போர்ட்டில் வந்து 4 hours கிட்ட டைம் இருந்தது. அதனால அங்கே உள்ள லான்ச்சை யூஸ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். அங்கே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அஃப்ராவுக்கு அனஃபுக்கு கொஞ்சம் ஃபுட்டும் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் தூங்குனாங்க 2 பேருமே. அடுத்து இந்த ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் டைம் வந்து 4 hours தான். ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு.
எப்படா ட்ரிவாண்ட்ரமில் லேண்ட் ஆகும், எப்படா வீட்டுக்கு போய் சேரலாம். 3.5 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. அப்புறம் நாங்கள் ஊருக்கு வர்றது பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது. இது வந்து சர்ப்ரைஸ் விசிட் தான். மாமா மாமிக்கு வந்து டிக்கெட் போட்டோம் அவ்வளோதான் சொல்லியிருந்தோம். ஃப்ரெண்டோட வராங்க அப்படி தான் சொல்லியிருக்கோம் ஊரில் எல்லாத்துட்டையும். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் வந்து மச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒன் டைம் வந்து மாமி வந்து பேசும்போது லேசாக ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு எல்லாருமே கிளம்பி வரதா தான் நினச்சிருக்காங்க போல் மச்சிலாம். ஆனால் என்னோடய அம்மா பாப்பாவுக்கு வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. நான் பேசும்போதும் எதுவுமே சொல்லிக்கல. ஆனால் என்னோடய அண்ணனுக்கு மட்டும் நான் கால் பண்ணேன். நான் டிக்கெட் போட்ட உடனே ஃபஸ்ட் அவனுக்கு தான் கால் பண்ணேன். ஏன்னா அவன் துபாயில் இருக்கான். அவன் வந்து லீவ் போட்டு வரணும். அதனால் அவனுக்கு மட்டும் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவனுக்கு. அவனுமே அம்மா அப்பாட்ட எதுவுமே சொல்லிக்கல. நான் எதுவும் சொல்லாதன்னு சொன்னேன். அவனும் எதுவுமே சொல்லிக்கல. அப்புறம் ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சு நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. 3 வருஷம் கழித்து நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃப்ளைட் வந்து காலையில் 4 மணிக்கு லேண்ட் ஆச்சு. நாங்கள் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன பிளான்னா, நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு உடனே வந்து வீட்டுக்கு போகணும். அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் அவங்கள பார்க்கணும். அதான் வந்து ரியலாக சர்ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். எப்போதுமே நான் வந்து ட்ரிவாண்ட்ரம் டு திருநெல்வேலி இல்லைனா திருநெல்வேலி டு ட்ரிவாண்ட்ரம் போகும்போது இந்த ரோடை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நான் பார்த்துருவேன். ஏன்னா நான் படித்த காலேஜ் வந்து இந்த ரோட்டுக்குள்ளே தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு போனால் எங்கள் காலேஜ் வந்துடும். அதனால நான் இந்த ரோடை க்ராஸ் பண்ணும்போது மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நான் பார்த்துருவேன் எப்போதுமே. அப்புறம் எல்லாருமே வீட்டில் போய் இறங்கிறதுக்கு வந்து ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அஃப்ரா வந்து தூக்கத்துக்கு வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. சரி போகும்போதே வந்து தூங்கிட்டாலும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்புறம் திருப்பி எழுப்பிட்டு போய் உள்ளே போய் பார்க்கும்போது அழுதுகிட்டே பார்க்குற மாதிரி இருக்குமே அவா அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் தூங்கட்டுமேன்னு தூங்க போட்டோம். அப்புறம் அம்மா அப்பா தான் ஈவினிங் வந்து மாமா மாமியை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ மாமி தான் கூப்பிட்டு எனக்கு காமிச்சிருக்காங்க. நான் தூங்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கண்டிப்பாக இருக்காது யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் லைட்டை போட்டு காமிச்ச உடனே தான் அம்மாவுக்கு வந்து அழுக வந்துடுச்சு, வந்துட்டாளா அப்படின்னு. அம்மா அப்பாவுக்கு தான் ரொம்ப சர்ப்ரைஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்னைய வந்து பார்த்துமே அவங்க வந்து அஃப்ரீனா வந்திருக்க மாட்டாளே. அப்புறம் நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நம்பினாங்க. இதோட என்னோடய ட்ராவலிங் விலாகை ஃபுல்லாக முடிச்சிடுறேன். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.